ஹலோ ஒன் நம்ம வெல்கம் ஆச்சு. ஸோ இதில் பார்க்க போறோம்னா ஈவல் டெட் பேர்ன் இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யா அதுதான் நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம் ஃபார் 2 minutes 31 seconds. ட்ரெய்லரில் கண்டிப்பாக கொடூரமாக காட்டுவாங்க. எப்பவுமே ட்ரெய்லரில் கொடூரமாக காட்டுறது தான் படத்தில் கட் பண்ணிடுவாங்க, ரைட்டா? பட் வந்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் ட்ரெய்லரில் பயங்கரமாக காட்டுவாங்க. ஆனால் படத்தில் ஒன்று கொடூரமாக நம்மளே வந்துட்டு பார்க்க முடியல, ஓடிடலாம் போல அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். கோரான காட்சிகள், கொடூரமான காட்சிகள், கை துண்டா, கால் துண்டா, தலை துண்டா, அது இதுன்ட்டு நான் என்ன நினைச்சேன்னா, பட்டதே போதும் ஈவில் டெட் ரைஸ் வந்துட்டு நான் வந்துட்டு படத்தை விட்டு எந்த தைரியத்துல போய் வந்துட்டு நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன்னு தெரியல. பார்த்துதான் பார்த்தேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேய் படங்களை பார்க்கவே கூட சொல்ல முடிவு பண்ணேன். அப்பயும் கொழுப்பு எடுத்துட்டு ஃபைனலைசேஷன் அந்த படத்துக்கு போனேன். ஃபைனலைசேஷன் 5 நினைக்கிறேன். ஃபைனலைசேஷன் 5 நினைக்கிறேன். பட் 5 நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வெளியாச்சு. அதான் கொழுப்படுத்த அந்த படத்துக்கு போனேன். அந்த படத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி படத்துக்கும் போகக்கூடாது, ஏன்டா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம போயிட்டேன். ஓகே, அப்பத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பேய் படத்துக்கும் நான் போகலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதாங்க எந்த ஒரு பேய் படத்துக்கும் போகல இது வரைக்கும். ஓகே, போனனே ப்ரீமேட்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு படம் வந்துச்சு, சிப்பஞ்சி படம். அதுவும் வந்துட்டு ஒரு கோர் ஃபிலிம் தான். ஓகேவா, ஒரு கோர் அது வந்துட்டு ஒரு மாதிரி எடுத்திருக்கலாம். பட் அது ரொம்ப கொடுமை காமிச்சிருந்தாங்க. ஓகே, பேய் படம் மாதிரியே ரேஞ்சில் காமிச்சிருந்தாங்க. பேய் படத்தை கோரா தான் காமிப்பாங்க, அப்படிதான். ஸோ ஈவில் டெட் பேர்ன். ஸோ வந்துட்டு இந்த படத்தை இந்த படத்தோட எந்த ஒரு அப்டேட் வேணாலும் நம்ம டச்சே பண்ண வேணாம் தான் இருந்தேன். பட் தெரியாதனமா அதை டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு வந்துட்டு நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா, அதே பயங்கரமா தான் இருந்துச்சு. கை கால் விட்டு தான் காமிக்கல, ஆனா அதே பயங்கரமா இருந்துச்சு. ஓகேவா, ஒரு வீட்டுக்குள்ள இந்த மாதிரி அந்த டெட்டிட்ஸ்லாம் வந்துட்டு சுத்தி இருக்கிற மாதிரி அதோட ஒரு மெயின் கேரக்டர் வந்துட்டு அவங்க தப்பிக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த சந்திரமுகி படத்துல நம்ம வடிவேலு சார் சொல்லுற வீட்டை பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்னு சொல்லுது, தம்ப்நெயில் பார்த்தாலே பயமா இருக்குங்க. ஈவில் டெட் ரைஸ்ல வந்துட்டு லைக் வந்துட்டு ரத்த தெரிக்கிற காட்சி, ஈவில் டெட்டும் சரி ஈவில் டெட் ரைஸும் சரி, ரத்த தெரிக்கிற கொலமா ஆறா ஓடுது. ஓகேவா, இந்த படத்துல டெட் பேர்ன், ஈவில் டெட் பேர்ன் இல்ல போட்டு எரிக்க போறாங்க. எரிச்சது வந்துட்டு ஒரு மாதிரி எரிஞ்ச ஸ்கின் இப்ப இருக்கு வந்து தெரியல, சொல்ல போதே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ மனசை தெரியப்படுத்திட்டு பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க நைட்டு தூக்கம் வராது ஒரு வாட்டி பார்த்துட்டு. ஸோ பார்த்துருமா. ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் இட். 3 2 1 கோ. Alice? What's wrong? What happened? இவன் வெனஸ்டே சீரீஸ்ல வருவானே. என்ன இருக்கியா அப்படி பயந்தான்? சொல்லல ட்ரெய்லர் காமிப்பாங்கன்னு. விரல வெட்டி போயிட்டீங்க. ஓ ஏண்டா சவுண்ட் எஃபெக்ட். We found you. Oh. William, my sweet boy. I would give anything for us to be together again. Our grandfather believed the devil would return if anyone read from the Book of the Dead. Kunda. Oh. The whole family can be reunited. Oh. Ooh. Oh. ஏண்டா Cheers to your perfect family.
ஏன்டா ஏன் ஏடா ஏடா ட்ரெய்லரே இப்படி இருக்க உடம்புல பாரு சிரிக்க தெரியும் தெரியாம பார்த்துட்டு திரும்பியும் தெரிஞ்சு தெரியாமலே பார்த்துட்டேன் மூஞ்சில் தெரியல பழைய காலம் எப்படி இருக்குன்னு எப்படி ஓப்பனிங்கே விரல வெட்டுற மாதிரி காமிச்சாங்க. அந்த விரல எப்படி கட் ஆகணும்னு வேற காமிப்பாங்க. கையில அடிச்சு வெட்டிடுச்சு, ஒண்ணுன்னா கழட்டிட்டு வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன நெருப்பு பத்த வைப்பாங்க, அங்கேயும் ரத்தமா விடுவது. அது ஃபர்ஸ்ட் ஷாட்டே சீட்டோட என்னது சீட்டு ஹெட்ரெஸ்ட் இருக்குமே சொருவி. ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல, நினைச்சது மாதிரி இருக்கு. இப்போ என்னன்னா பயங்கரமா இருக்கு. என்ன தோணுதுன்னா பயம் இருக்குதான், பொய் ரைட்டா? சினிமா இது வந்துட்டு பொய் தான். எப்படி எடுத்துருப்பாங்க மேக்கிங்க? பொய் லைக் அந்த சீட்டு சொருவுற மாதிரி எப்படி எடுத்திருப்பீங்க? நவுறுது எப்படி? விஎஃப்எக்ஸ் தான் ஆப்வியஸ்லி. அது எப்படி புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க? அதான் என்னோட அந்த கிரியேட்டிவிட்டி ஐடியா எப்படி செஞ்சாங்க. மேக்கிங் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி படங்கள்லாம் பயம் தான் இருக்கு, பட் எனக்கு அந்த மேக்கிங் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. மேக்கப் வந்துட்டு அந்த சொருவுற மாதிரிலாம் எப்படி செய்யறாங்க, பத்திட்டு இருக்கலாம் எப்படி வருது, ரத்தத்தை எப்படி இது பண்றாங்க, உழுவு வைக்கிறாங்க, அப்ப தெரிக்குது. லைக் இந்த படத்துல ஒன்றும் செயின்ஷோ இல்ல, செயின்ஷோ வந்துடும் நினைக்கிறேன், கடைசியில வரும்னு நினைக்கிறேன், தெரியல. ஒரு மாதிரி பயங்கரமா தான் இருக்கு உண்மையிலே. இந்த படம் எனக்கு ரொம்ப இந்த ப்ரீவியஸ் ஈவில் டெட் ரைஸ் அந்த மாதிரி தான் ஸ்டோரி மாதிரி வருது. ஓகேவா? ஒரு ஃபேமிலி கதை, அந்த கேரக்டர்ஸ் ஃபேமிலி காட்டுறாங்க. இந்த அதான் புக்கு என்ன புக் ஆஃப் டெட்டு, அதை தொடர்ந்து அந்த மந்திரத்தை ஏதோ படிச்சு விட்ருவாங்க, இருக்கிற டெட்டிஸ்லாம் கூட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு அது வீட்டுக்குள்ள நடக்கும் ரைட்டா? அது எதுனா வீட்டுக்குள்ளே இது வீட்டும் காட்டுறாங்க, வெளியே கார்ல போகிற மாதிரியும் காமிக்கிறாங்க. லைக் வீட்டுக்குள்ளே கதை நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு படமும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ள வந்து ப்ரொசஸ் ஒரு கேரக்டர் தான் ப்ரொசஸ் ஆவாங்க. கடைசியில 2 பேர் தப்பிச்சிருவாங்க. ஓகேவா? யார் தப்பிச்சிருவாங்க உங்களுக்கு ஐடியா இருக்கு? எனக்கு வந்துட்டு ஐடியா இல்லை, தெரில. ஓகே, இந்த படத்தை கண்டிப்பா நான் தேட்டர்லாம் போய் பார்க்கவே மாட்டேன். ரிவ்யூலாம் எதிர்பார்த்துறாதீங்க, என்னால் பார்க்க முடியாது. என்ன அவளை ஏன் நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஈவில் டெட் ரைஸே இருக்கு, அவைலபிளா இருக்கு தெரியுமா? நான் பார்க்கவே முடியல. எப்படிடா பார்க்கறது? அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. இப்படி கண்ணம் எடுத்து வச்சிருக்கீங்க. எவன்டா டேரக்டர்? அவங்களாம் எப்படிதான் அந்த ஐடியா வருது? எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்லை. ஸோ எனக்கு இந்த மாதிரி படம்லாம் ஒத்துக்காதுங்க, பார்க்க முடியாது என்னால உண்மையிலே. ஓகேவா? அறுக்கிறது வெட்டுறது கொள்றதெல்லாம் தமிழ் படத்துல பார்த்துருக்கோம் ரைட்டா, தலையை வெட்டுறது கை கால் வெட்டுறது பார்த்துருக்கோம். வயலன்ஸான பீப்புள் தான் நம்ம. ஆனா இது டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஹாரரு, கோரு, ஸ்லாஷரு எல்லாத்தையும் கலந்து அடிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ பார்ப்போம். பார்க்க ட்ரை பண்றேன் தேட்டருக்கு போறதுக்கு. தெரியல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போதும்ப்பா வேணாம்ப்பா சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ யா, என்ன மாதிரி ஃபீல் பண்றவங்க இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரிஜினல் லிங்க் வந்து நான் கீழே கொடுங்க. யாரும் நான் பார்க்கல, மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் பாரு. நான் பயந்தல, நீ பயப்படு. ஓகேவா? ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க சாச விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. என்ன ப்ரோ இதுக்கெல்லாம் பயந்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயப்படுறவங்க போய் கேள்றா, அப்படிதான் நான் சொல்லுவேன். பயப்படுறவனுக்குலாம் அந்த பயத்தர அருமை தெரியும். ஓகே, இந்த மாதிரிலாம் பார்க்க முடியல. ஓகேவா? தயவு செஞ்சு உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் போட்டு காமிச்சிடுறீங்க, முக்கியமா உங்க அம்மாவுக்கு போட்டு காமிச்சிடுறீங்க. உண்மையிலே பயந்துருவாங்க. தூக்கமே வராது நைட்ல, அதே நினைப்பா ஓடி இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு யார் தைரியமா இருக்கோ நீங்க பாருங்க, ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. ஓகேவா? ஸோ யா, சொல்லி முடிச்சுக்கிறேன். சின்ன டேக் கேர், பாய்.